வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்றுள்ளார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. அவரை எதிர்க்க அதிமுகவில் தற்பொழுது யாரும் இல்லை. ஆனால் அவரது அறையை இழுத்து பூட்டிய அதிமுகவின் நிர்வாகிகள் எதற்காக, என்ன காரணம்? களத்தில் அதிமுகவின் நிர்வாகிகளது செயல்பாடு மிகவும் தாமதமாக இருப்பதை உணர்ந்த அதிமுகவின் நிர்வாகிகள் பூத் கமிட்டிகளை சரியாக நிர்வாகம் செய்ய எடப்பாடியால் முடியவில்லை. இதனால் களத்தில் தேர்தல் செலவுகளை எங்களால் பார்த்து கொள்ள முடியாது. தேர்தல் செலவுகளை எடப்பாடி தான் முழுமையாக பார்த்து கொள்ள வேண்டும். காரணம், தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அனைவரும் தற்பொழுது பிரிந்து திமுகவிற்கு சென்று விட்டார்கள். ஓபிஎஸ் அவர்களது தலைமையில். இரண்டாவது மிக முக்கியமான காரணம், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் சிறுபான்மையினர்களான முஸ்லிம்களது வாக்குகள் பெருமளவில் அதிமுகவிற்கு வருவது கடினம். 100க்கு 10% தான் அதிமுகவிற்கு வரும். அதுவும் தீவிர அதிமுகவின் தொண்டர்களாக இருந்தால் மட்டும்தான் அதிமுகவிற்கு வரும். 90% முஸ்லிம்களது வாக்குகள் திமுகவிற்கும் பிற கட்சிகளுக்கும் தான் செல்லும் என்பதை திமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடிக்கு பல முறை எடுத்து கூறியும் அதை எடப்பாடி உணரவில்லை. தொண்டர்களுக்கோ அல்லது மக்களுக்கோ பிரச்சாரங்களை, பொதுக்கூட்டங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு அறிவிப்புகளையும் வெளியிடாமல் காலதாமதம் செய்து வருவதன் காரணமாக மக்கள் எடப்பாடியின் மீதும் கோபத்தில் இருப்பதாக ஆதங்கத்தில் எடப்பாடி பழனிசாமியின் மீது நிர்வாகிகள் கொந்தளித்துள்ளனர். திடீரென்று எடப்பாடியின் மீது கொந்தளிப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ளது. இந்த தேர்தலில் யாரை வேட்பாளராக களத்தில் இறக்கிறோமோ அவர்கள்தான் தேர்தல் பணிகளுக்கான முழுமையான செலவுகளை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாம் செலவு செய்தால் நிச்சயம் வெற்றியடைந்து விடலாம் என்று எடப்பாடி கூறியிருந்தார். ஆனால் ஒரு தொகுதியில் சுமார் 40 லட்சம் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் செலவு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. ஆனால் கள நிலவரப்படி சுமார் 40 கோடிக்கு மேலாக ஒரு தொகுதியில் செலவு செய்தால் கூட அதிமுக வெற்றியடைவது கடினம் என்று கூறி எடப்பாடியின் அலுவலகத்தை சுற்றி வளைத்து அவரது அறைக்கு பூட்டை போட்டுள்ளனர் அதிமுகவின் நிர்வாகிகள். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? எடப்பாடியின் தலைமை சரியில்லை, அவர் இருக்கும் வரைக்கும் அதிமுக வெற்றியடையாது என்பதற்கேற்ப பலரும் பேசியுள்ளனர். இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு சில நாட்களாகவே அதிமுகவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அதிகரித்து வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.